ட்ரம்ப் சொல்றாரு, ஒரு ஜாலியா இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்களுடைய கேளிக்கைக்கு நாங்க தான் கிடைச்சோமா? நாங்க தான் உங்களுடைய விளையாட்டு பொருளா? அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்றாரு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாச் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க பாட்டுக்கு அமைதியா தான் இருந்தோம். யுரேனியம் செறிவூட்டல் முதற்கொண்டு நாங்க அவங்க கிட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனாலும் எங்க மேல அநியாயமா போர் தொடுத்தாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அப்போ இன்னைக்கு அவங்க சிரமப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க எடுத்த முடிவு தான். ரெண்டாவது, இன்னமும் சீரியஸ்னஸை உணராம ட்ரம்ப் அவர்கள் கேளிக்கைக்காக இந்த போரை நடத்துறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்க ஒருபோதும் போர் நிறுத்தத்தை செய்யறதுக்கு அனுமதிக்கவே மாட்டோம். எங்க மேல துடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பழி இருக்குல்ல, அதை நாங்க ஒட்டுமொத்தமா எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு வலியை கொடுக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே ரொம்ப வேதனையான விஷயம்தான். சும்மா இருக்கிற உங்களை போட்டு தேவையில்லாம வம்பு இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்க வாட்டுக்கு இருந்தாங்க, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அவங்க நாட்டுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குடிக்க தண்ணி இல்லைன்னு ஈரானில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருந்த விஷயத்தை எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் அப்படிங்கிற ஒரு மோசமான சுச்சுவேஷனை உருவாக்கிட்டாங்க.